சாட்டர்டே அன்னைக்குன்னு ஸ்கூலில் சாஜியா ரெஹானுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. வெயிலில் விளையாண்டு கலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு வந்து லெமன் ஜூஸுமே போட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்து விட்டுருந்தேன். அம்மா வந்து ஹட்பேலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அம்மா வந்துட்டாலே எனக்கு பாதி வேலை குறைஞ்சிரும். ஏன்னா அம்மா வந்து சாஜியாவுக்கு தலை கட்டி விட்டுருவாங்க. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். போன தடவை ஸ்போர்ட்ஸ் டே வச்சிருந்தப்பெல்லாம் பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணலை. ஸ்கூல் வந்து 2 மணி போல் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 12 மணி போல் நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் பாப்கார்ன் அப்புறம் வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். போனோடனே பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. இங்கே பிள்ளைங்களுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே ஸ்போர்ட்ஸுமே முடிஞ்சிருச்சு. மெடல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெடல் கொடுக்குறத பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். ஆனால் பார்க்க முடியல. மெடலுமே 4 மெடல் வாங்கியிருந்தா 1 மெடல் தான் கிடைச்சது. மிச்சம் இருக்கிற மெடல்ஸ் எல்லாம் அடுத்த நாள் ஸ்கூலில் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பிளான்ட் நர்சரி ஒன்று இருந்தது. சரி அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பூச்செடிகள் எதுவுமே இல்லை. இருந்தது எல்லாமே ஷோ பிளான்ட் தான் வச்சுருந்தாங்க. அதுவுமே காஸ்ட்லியாக